a village where some people were living. ஒரு கிராமம் இருந்தது, அதில் சில ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். I'm not going to tell you the full story, only part of it. முழு கதையும் நான் சொல்லப் போகிறதில்லை, அதில் பகுதியை சொல்லுகிறேன். And at the end of the village there was a river. அந்த கிராமத்தின் எல்லையில் ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. That river was inside a valley. அந்த ஆறு ஒரு பள்ளத்தாக்கில் இருந்தது. And the other side of a valley was a huge desert. அந்த பள்ளத்தாக்கிற்கு அந்த பக்கத்தில் ஒரு பெரிய பாலைவனம் இருந்தது. And the villagers used to say that there is a dragon in that desert. There were mountains in that desert. Somewhere beyond the mountains there was a dragon. அந்த கிராமவாசிகள் எப்படி சொல்லுவார்கள், அந்த பாலைவனத்தில் சில மலைகள் இருந்தது, அந்த மலைக்கு அந்த பக்கத்தில் ஏதோ ஒரு வலு சர்ப்பம் இருந்தது என்று அவர்கள் சொல்லுவார்கள். But nobody has seen it. ஆனால் ஒருவரும் அதை கண்டதில்லை. One man came into the village. ஒரு மனுஷன் கிராமத்திற்குள் வந்தான். And he was observing what was happening. அந்த கிராமத்தில் என்ன நடக்கிறது என்பதை பற்றி அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். He noticed when any man committed a sin in that village, அந்த கிராமத்தில் ஏதோ ஒரு மனுஷன் பாவம் செய்து விட்டால் a brown stain came on his chest. ஒரு பழுப்பு நிறத்தில் இருக்கிறதான ஒரு மச்சமானது, a black stain, ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கிறதான ஒரு கரையானது அவனுடைய நெஞ்சின் மேல் வந்தது. No matter what he tried to rub it off, it wouldn't go off. அவன் என்னதான் அதை தேய்த்து அதை போக்கும்படியாக முயற்சித்தாலும் அந்த கரை அவனை விட்டு போகவில்லை. It kept increasing, it kept stinking. அது தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருந்தது, அது நாற ஆரம்பித்துக் கொண்டிருந்தது. If someone drank, யாரோ ஒருவருக்கு மதுபானம் பண்ணினால் that stain came. அந்த கரை வந்து விட்டது. If someone committed adultery, that stain came. யாரோ ஒருவர் விபச்சாரம் செய்து விட்டால் அந்த கரை வந்துவிடும். So one by one people in that village started getting that stain and they couldn't rub it off. எனவே ஒருவர் பின் ஒருவராக அந்த கிராமவாசிகள் இந்த கரையை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அவர்களால் அந்த கரையை அகற்ற முடியவில்லை. It kept growing, it kept stinking. அந்த கரையானது வளர ஆரம்பித்தது, அது நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது. And he observed one young woman, she got that stain. அந்த மனுஷன் பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு வாலிப பெண்ணிற்கும் அந்த கரை வந்துவிட்டது. Started dirtying their clothes also. அந்த கரையானது அவருடைய வஸ்திரங்களையும் அது அழுக்கு செய்து கொண்டிருந்தது. One night, ஒரு இரவில், while everyone was sleeping, about 1:30 early in the morning, அதிகாலை 1:30 மணிக்கு எல்லாரும் தூங்கிக் கொண்டிருந்த போது suddenly they heard the sound of whistling. திடீரென்று விசில் அடிக்கிறதான ஒரு சத்தம் அவர்களுக்கு கேட்கப்பட்டது. And some people looked out of the window to see who was that. யார் அப்படி செய்கிறார்கள் என்று சில ஜனங்கள் ஜன்னல் வழியாய் பார்த்தார்கள். Late in the night, 1:30 like this, who is whistling in the street? இரவு வேளையில் 1:30 மணிக்கு யார் இப்படி செய்து கொண்டிருப்பது? As they waited, that sound became louder and louder. அவர்கள் காத்துக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த சப்தமானது அதிகரித்துக் கொண்டே இருந்தது. In that darkness they saw that young girl who was stained with that black stain. She was whistling and walking on the road. அந்த இருட்டில் அவர்கள் பார்த்தபோது அந்த வாலிப பெண்ணானவள், அந்த கரை படிந்ததான் அந்த பெண்ணானவள் அப்படி செய்து கொண்டு அந்த தெருவின் வழியாய் நடந்து போய் கொண்டிருந்தாள். What's she doing at this time of the night? இந்த இரவு வேளையில் இவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? She was so happy. ஆனால் அவள் மிகவும் மகிழ்ச்சியா இருந்தாள். And whistling and singing and walking. அவள் விசில் அடித்துக் கொண்டே பாடிக்கொண்டே சென்று கொண்டிருந்தாள். This man who came into the village decided to follow her. இந்த கிராமத்தில் வந்ததான இந்த மனுஷன் இந்த பெண்ணுக்கு பின்பாக போக வேண்டும் என்று தீர்மானித்தான். But he could not find her. ஆனால் அவனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. But he followed her and said, someone must find her, and he went to the river. அவன் அவளை பின்பாக தொடர்ந்து போய்கொண்டே இருந்தான். எப்படியாவது நான் இவளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று இவள் பின்பாக போய்கொண்டிருந்தான். அவள் ஆற்றுக்கு நேராய் போய்கொண்டிருந்தாள். And finally he heard the whistling again. கடைசியாக அவனுக்கு மறுபடியும் இந்த விசில் சத்தம் கேட்டது. Yes, I have found her. ஆம், நான் அவளை கண்டுபிடித்து விட்டேன். So he went after the sound so that he can see her. அவன் அந்த சத்தத்திற்கு பின்பாக எப்படியாவது அவளை பார்த்து விட வேண்டும் என்று போய்கொண்டிருந்தான். 3 in the morning. அதிகாலையில் 3 மணி. Suddenly a wind blew. திடீரென்று ஒரு காற்று அடித்தது. And he said he felt very afraid. அவன் மிகவும் பயந்து விட்டான். But he still kept going. ஆனால் இன்னும் அவன் தொடர்ந்து பின்பாய் போய் கொண்டிருந்தான். Suddenly the whistling stopped. திடீரென்று அந்த விசில் சத்தம் நின்றது. The singing stopped. அந்த பாடல் நின்றது. He went close to where it came from. அந்த சத்தம் எங்கே இருந்து வந்ததோ அந்த சத்தத்திற்கு வெகு அருகில் அவன் சென்று விட்டான். He saw the woman's shoes were there. அந்த பெண்ணினுடைய காலணிகள் அங்கே இருப்பதை அவன் கண்டான். Her handbag was there. அவளுடைய கைப்பை அங்கே இருப்பதை அவன் கண்டான். But she was missing. ஆனால் அவளோ அங்கே இல்லை. What happened? என்ன நடந்தது? After that after a few days a man started whistling and going. அதற்கு பிறகு கொஞ்ச நாட்கள் கழித்து ஒரு மனுஷன் இப்படி விசில் அடித்துக்கொண்டே அவன் போய் கொண்டிருந்தான். He followed him to the same place. அதே இடத்திற்கு அவன் நேராய் போய் கொண்டிருந்தான். இவனும் பின்பாய் போனான். Again a wind started blowing. மறுபடியும் ஒரு காற்று அடிக்க ஆரம்பித்தது.
Again the man disappeared. மறுபடியும் அந்த மனுஷன் மறைந்து விட்டான். So he got a thought. எனவே இவனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. Could there be the dragon? Could it be true? அந்த சர்ப்பமானது ஒருவேளை உண்மையா இருக்குமோ? Is these people who are stained with that black stain getting swallowed by the dragon? இந்த கருப்பு கரை படிந்ததான இந்த ஜனங்கள் ஒருவர் பின் ஒருவராக இந்த சர்ப்பத்தினால் விழுங்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ? So one day he was following a man. எனவே ஒரு நாள் அவன் ஒரு மனுஷனுக்கு பின்பாய் போய் கொண்டிருந்தான். He went ahead of the man. அவன் அந்த மனுஷனுக்கு முன்பாய் போய் கொண்டிருந்தான். Hid in among some trees. Hid among some trees. சில மரங்களுக்குள்ளே அவன் ஒளிந்து கொண்டிருந்தான். And he watched on the other side of the river. அந்த ஆற்றுக்கு அந்த பக்கத்தில் அவன் கவனித்துக் கொண்டிருந்தான். As he was watching, அவன் பார்த்து கொண்டிருக்கும்போது தானே he could see two yellow eyes watching him. அவன் பார்க்கும்போது இரண்டு மஞ்சள் நிற கண்கள் அவனை பார்ப்பதை அவன் பார்த்தான். There in the darkness he could see the shadow of the dragon. அந்த இருட்டில் அந்த சர்ப்பத்தினுடைய நிழலை அவனால் பார்க்க முடிந்தது. And as this man was going, இந்த மனுஷன் போய் கொண்டிருக்கும்போது தானே suddenly the dragon flew high in the sky, went down, scooped the man and disappeared. திடீரென்று அந்த சர்ப்பமானது ஆகாயத்தில் தாவி குதித்து இந்த மனுஷனுக்கு நேராக வந்து அவனை பிடித்துக்கொண்டு போய்விட்டு மறைந்து விட்டது. There is a good end to that story, but I'm not going to that. அந்த கதைக்கு ஒரு நல்ல முடிவு இருக்கிறது, ஆனால் நான் அதற்குள் போக போகிறதில்லை. The dragon is killed, but I'm coming to reality. அந்த சர்ப்பமானது கொலை செய்யப்பட்டு விட்டது, ஆனால் இப்பொழுது நான் நிஜத்திற்கு வருகிறேன். This is a story, இது ஒரு கதை, but it is not a story. ஆனால் இது ஒரு கதை அல்ல. This is happening every day. இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது. Every day people are being stained with that black stain of sin, something they cannot see in the body, but it is there in the soul of man. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் இந்த கருப்பான கரையாகி இந்த பாவத்தினால் கரைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இது சரீரத்தில் தெரியாமல், ஆனால் மனுஷனுடைய ஆத்மாவுக்குள் இருக்கிறதான கரையா இருக்கிறது. The devil is deceiving man by throwing all kinds of sins into the world. பிசாசானவன் பல வகையான எல்லா வகையான பாவங்களையும் இந்த உலகத்திற்குள் செலுத்தி மனுஷனை அவன் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். He hides in the darkness, but he is deceiving man, turning man away from God. அவன் இருட்டில் மறைந்து கொண்டிருக்கிறான், ஆனால் அவன் மனுஷனை வஞ்சித்து தேவனை விட்டு மனுஷனை திருப்பி கொண்டிருக்கிறான். Every day people are being more and more deceived that sin stain is getting blacker and blacker and stinking in their lives. ஒவ்வொரு நாளும் ஜனங்கள் அந்த அளவுக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடியால் அந்த பாவத்தின் கரையானது கருப்பாக மாறி அது நாற்றம் எடுக்க ஆரம்பிக்கிறது. The only thing that can wipe that stain is the blood of Jesus. அந்த கரையை அகற்றக்கூடியதான ஒரே ஒரு காரியம் இயேசுவின் இரத்தம். That's why Jesus was born. எனவே தான் இயேசு பிறந்தார். He was the only person whom sin could not touch. பாவம் தொட முடியாததான ஒரே நபர் அவர் ஒருவர்தான். He is the only person who challenged sin. அவர் ஒருவர்தான் பாவத்திற்கு விரோதமாய் சவால் விட்டார். He is the only person who really knew what sin was. பாவம் என்றால் என்ன என்பதை பற்றி அறிந்திருக்கிற ஒரே ஒரு நபர் அவர்தான். And he knew something had to be done to remove that sin. இந்த பாவத்தை அகற்றும்படியாக ஏதோ ஒன்று செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிந்திருந்தார். He knew what sin was. பாவம் என்றால் என்ன என்று அவர் அறிந்திருந்தார். And sin knew who he was. பாவமும் கூட அவர் யார் என்று அறிந்திருந்தது. So during the days he walked on earth, there was a big war between sin and him. எனவே அவர் இந்த பூமியில் இந்த நடந்து கொண்டிருக்கும் போது பாவத்திற்கும் அவருக்கும் இடையே போராட்டம் இருந்தது. Sin tried to catch him somehow. எப்படியாவது பாவமானது அவரை பிடித்து விட வேண்டும் என்று முயற்சித்துக் கொண்டிருந்தது. Sin entered into human beings. பாவமானது மனுஷர்களுக்குள் பிரவேசித்தது. Those human beings started hating him. அந்த மனுஷர்கள் அவரை பகைக்க ஆரம்பித்தார்கள். What wrong did Jesus do so that people might hate him? ஜனங்களானவர்கள் இயேசுவை பகைப்பதற்கு இயேசு என்ன தவறு செய்தார்? He went and healed the sick. அவர் போய் வியாதியஸ்தரை குணமாக்கினார். He cleansed lepers. அவர் குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணினார். Delivered people who were possessed with devils. பிசாசுகளால் ஆட்கொள்ளப்பட்டதான ஜனங்களை அவர் விடுவித்தார். Fed people who were hungry. பசியா இந்த ஜனங்களை போஷித்தார். Turned people's sadness and made them happy. மனுஷர்களுடைய துக்கங்களை மாற்றி சந்தோஷம் உள்ளவர்களாய் மாற்றினார். Raised dead people back to life. மரித்த ஜனங்களை உயிரோடு எழுப்பினார். Gave peace into the hearts of men. மனுஷர்களுடைய இருதயத்திற்கு நிம்மதியை கொடுத்தார். Does the Bible record or history record of Jesus beating anyone? இயேசு யாராவது ஒருவரை அடித்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறதா, இல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறதா? He scolded his own disciples who tried to do that with other people. மற்ற ஜனங்களுக்கு அந்த காரியத்தை செய்ய போனதான அந்த சீஷர்களை அவர் கடிந்து கொண்டார். Jesus did only good. இயேசுவானவர் நன்மை மாத்திரம்தான் செய்தார். People still hated him. ஆனால் ஜனங்களோ இன்னும் அவரை பகைத்துக் கொண்டிருந்தார்கள். Why? ஏன்? That is sin. அதுதான் பாவம். Sin makes man hate God without reason. பாவமானது மனுஷனை காரணம் இல்லாமலே தேவனை பகைக்கும்படியாய் செய்து விடுகிறது. And so man hated
God without reason. எனவே மனுஷன் தேவனை காரணம் இல்லாமலேயே பகைக்க ஆரம்பித்தான். They hated Jesus without reason. அவர்கள் இயேசுவை காரணம் இல்லாமல் பகைத்தார்கள். Because his preaching hit at their sin. அவருடைய போதகமானது அவருடைய பாவத்தை தட்டிவிட்டபடியினால். His preaching condemned sin. அவருடைய போதகமானது பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பு செய்தது. His preaching called them away from sin. அவருடைய போதகமானது அவர்களை பாவத்திலிருந்து அழைத்தது. And their sin did not like that preaching. அந்த பாவமானது அவருடைய போதகத்தை விரும்பவில்லை. So kill him, the preaching will end. எனவே அவரை கொலை செய்து விடுங்கள், பிரசங்கம் நின்றுவிடும். So they looked for a chance. எனவே அவர்கள் ஒரு தருணத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். They got the chance. அவர்களுக்கு அந்த தருணமும் வந்தது. They raised up false witnesses. அவர்கள் பொய் சாட்சிகளை எழுப்பினார்கள். And no one was looking in the middle of the night, they accused him. ஒருவரும் பார்க்காமல் இருக்கும்போது அந்த ராத்திரி வேளையில் அவர்கள் அவரை குற்றப்படுத்தினார்கள். They condemned him to death. அவரை மரணத்திற்காய் குற்றப்படுத்தினார்கள். They bound him. அவரை கட்டினார்கள். They stood around him. அவரை சுற்றிலும் நின்றார்கள். They accused him. அவரை குற்றப்படுத்தினார்கள். And they said, he is worthy of death. இவர் மரணத்திற்கு பாத்திரர் என்று சொன்னார்கள். And they said, let him be crucified. இவரை சிலுவையில் அறையுங்கள் என்று சொன்னார்கள். So they took him away. எனவே அவர்கள் அவரை கொண்டு சென்றார்கள். That good Jesus who did only good things, they took him away. நன்மையான காரியங்களை செய்ததான அந்த நல்ல இயேசுவை அவர்கள் கொண்டு சென்றார்கள். They made him carry a heavy cross that no human being could carry. ஒரு மனுஷனாலும் சுமக்க கூடாததான ஒரு பெரிய பலுவான சிலுவையை அவர் சுமக்கும்படியாய் செய்தார்கள். They lashed him 40 times unjustly for no fault he had done. அவர் எந்த குற்றமுமே செய்யாமல் இருக்க 40 முறை அநியாயமாய் அவரை அடித்தார்கள். Why did Jesus allow that? ஏன் இயேசு இதை அனுமதித்தார்? There's a reason. ஒரு காரணம் உண்டு. How did Jesus get the strength to bear all that? இந்த எல்லா காரியங்களையும் சகித்துக் கொள்ளும்படியாக இயேசுவுக்கு எப்படி பலம் வந்தது? How did Jesus get the power to take so much? இவ்வளவு காரியங்களையும் தாங்கிக் கொள்ளும்படியாக இயேசுவுக்கு எப்படி முடிந்தது? You are a human being. நீங்கள் ஒரு மனுஷர். If someone in your office or someone in your workplace or some neighbor scolds you and keeps on scolding you, how much will you bear it? உங்களுடைய அலுவலகத்திலோ இல்லாவிட்டால் வேலை ஸ்தலத்திலோ யாரோ ஒரு நபர் உங்களை தொடர்ந்து திட்டிக் கொண்டே இருப்பார் என்றால் நீங்கள் எவ்வளவு நாள் பொறுப்பீர்கள்? Once, twice, thrice. After that you will show who you are. ஒரு முறை, இரண்டு முறை, மூன்று முறை. அதற்கு பிறகு நீங்கள் யார் என்று காட்டுவீர்கள். Jesus could have shown who he was. இயேசுவானவர் தாம் யார் என்று காட்டி இருந்திருக்கலாம். You mortal human beings, I created you and this is how you treat me, and he could have showed how all his power. அழிவுக்குரிய மனுஷர்களாகிய நீங்கள், நான் தான் உங்களை உண்டாக்கினேன் என்று அவர் சொல்லி அவர் யார் என்று தம்மை காண்பித்திருந்திருக்கலாம். He said, I created you and this is what you do to me. நான் உங்களை உண்டாக்கினேன், ஆனால் எனக்கு இதை தான் நீங்கள் செய்கிறீர்களா? Now I'm going to show you who I am. இப்பொழுது நான் யார் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். He never said those words. அவர் ஒருபோதும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உச்சரிக்கவே இல்லை. He never showed his power. அவர் ஒருபோதும் தம்முடைய வல்லமையை காண்பிக்கவில்லை. Why did he silently take all that punishment as though he was really a criminal? அவர் ஏதோ உண்மையான குற்றவாளியைப் போல ஏன் மௌனமாய் இந்த இத்தனை தண்டங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார்? They lashed him 40 times. 40 முறை அவரை சவுக்கால் அவர்கள் அடித்தார்கள். And they tore his body apart. அவருடைய சரீரத்தை அவர்கள் கிழித்தார்கள். The Bible says they could see his bones, all his flesh was removed. வேதம் சொல்லுகிறது அவருடைய சதை முற்றிலுமாய் அகற்றப்பட்டபடியினால் அவருடைய எலும்புகள் வெளியே தெரிந்தது என்று. Finally they made him carry that cross. கடைசியாக அந்த சிலுவையை சுமக்கும்படியாய் செய்தார்கள். And they crucified him. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். They put huge spikes into his hands. பெரிய ஆணிகள் போன்றதான கம்பிகளை அவருடைய கரங்களில் அவர்கள் பாய்ச்சினார்கள். And nailed him to that cross. அந்த சிலுவையில் அவரை அறைந்தார்கள். And nailed his feet to that cross. அவருடைய கால்களை அந்த சிலுவையில் அறைந்தார்கள். And lifted him up and erected the cross. அந்த சிலுவையை உயர்த்தி அந்த சிலுவையை நேராய் நிமிர்த்தினார்கள். And made fun of him. அவரை பார்த்து கிண்டலும் பரியாசமும் செய்தார்கள். He said that he is come to save others, he cannot save himself. மற்றவர்களை ரட்சிக்கும்படியாய் இவர் வந்தார், ஆனால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை. Hey you man hanging on that cross, if you are the son of God, come down. மனுஷனே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறவரே, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இறங்கி வாரும். You said your savior, come down, we'll believe you. நீர் ரட்சகர் என்று சொன்னீரே, இப்பொழுது இறங்கி வாரும், அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம். There Jesus was bleeding. அப்பொழுது இயேசுவுக்கு ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. They put a crown made of thorns and put it on his head just to show that he was a king. முள்ளுகளினால் செய்யப்பட்டதான ஒரு கிரீடத்தை செய்து அவருடைய தலையின் மேல் வைத்தார்கள், அவர் ஒரு ராஜா என்று தெரிவிக்கும்படியாக. Those who passed by made fun of him. அந்த வழியாய் கடந்து சென்றவர்கள் அவரை பார்த்து பரியாசம் செய்தார்கள். Jesus hanging on that cross bleeding.
இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அவருடைய சரீரத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. Why did he take all that? அவர் ஏன் இத்தனையும் சகித்துக் கொண்டார்? I told you in the beginning. ஆரம்பத்திலே நான் உங்களுக்கு சொன்னேன். The father told his son, my wrath is going to fall on man. பிதாவானவர் தம்முடைய குமாரனிடத்தில் என்னுடைய கோபாக்கினை மனுஷன் மேல் விழப்போகிறது. But if man takes my wrath, he will not stand it. Every man will be destroyed. ஆனால் மனுஷனுடைய கோபாக்கினை மனுஷன் மேல் விழும் என்றால் அவனால் தாங்க முடியாது. எல்லா மனுஷனும் அழிந்து போவார்கள். Jesus said, no father, I will go. இயேசுவானவர் இல்லை பிதாவே நான் போகிறேன் என்று சொன்னார். So as the father's wrath came down on man, எனவே அந்த பிதாவினுடைய கோபமானது மனுஷன் மேல் வரும்போது தானே Jesus went in between man and that wrath and took that wrath upon himself. இயேசுவானவர் அந்த கோபாக்கனைக்கும் மனுஷனுக்கும் நடுவே சென்று அந்த கோபாக்கனை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். That is the picture of the cross. இதுதான் சிலுவையின் சித்திர காட்சி. The wrath of God falling on man is the picture of the cross. தேவனுடைய கோபாக்கனையானது மனுஷன் மேல் விழுகிறதான அந்த காட்சி தான் சிலுவையின் சித்திர காட்சி. Dear brother, dear sister, you and I are supposed to be on that cross. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, நீங்களும் நானும் தான் அந்த சிலுவையில் இருந்திருக்க வேண்டும். You and I should have been lashed. நீங்களும் நானும் தான் சாட்டையால் அடி வாங்கி இருந்திருக்க வேண்டும். You and I should have been nailed. நீங்களும் நானும் தான் ஆணிகளினால் கடாவப்பட்டிருந்திருக்க வேண்டும். You and I should have been killed. நீங்களும் நானும் தான் கொலை செய்யப்பட்டிருந்திருக்க வேண்டும். But Jesus said no. ஆனால் இயேசுவோ வேண்டாம் என்று சொன்னார். And he went and took that punishment. அவர் போய் அந்த தண்டனை தம்மேல் ஏற்றுக்கொண்டார். What are we doing? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? Still busy about ourselves. இன்னும் நம்மை பற்றியே நாம் அலுவலாய் இருக்கிறோம். No time for God. தேவனுக்கு என்று நேரம் இல்லை. Look at the love of God for man. தேவன் மனுஷன் மேல் வைத்ததான அன்பை பாருங்கள். From looking at it this from another angle. இதை இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கும்போது here we see Jesus hanging on the cross. இங்கு இயேசுவானவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். Sin stirred up some human beings. பாவமானது சில மனுஷரை தூண்டி விட்டது. And said, I want to get rid of this man. நான் இந்த மனுஷனை விட்டு அகன்று போக வேண்டும். And sin got those human beings and they tried to get rid of this preacher Jesus. அந்த பாவமானது சில மனுஷர்கள் மேல் ஆட்கொண்டு இந்த இயேசுவாகிய இந்த பிரசங்கியாரை அகற்ற வேண்டும் என்று செய்து சொன்னது. And they nailed him to the cross. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள். Sin thought it succeeded. பாவமானது ஏதோ அது ஜெயித்து விட்டது என்று நினைத்துக் கொண்டது. Sin thought it got rid of the preacher. பாவமானது பிரசங்கியாரை அகற்றி விட்டது என்று நினைத்துக் கொண்டது. But what happened? ஆனால் என்ன நடந்தது? On the other hand, மற்றொரு பக்கத்தில் he was the one who got hold of sin. அவர்தான் பாவத்தை பிடித்தவராயிருந்தார். When sin thought it got him, actually he got it. பாவமானது அவரை பிடித்துக் கொண்டோம் என்று நினைத்திருக்க உண்மையிலே இயேசுவானவர் பாவத்தை பிடித்தார். From Calvary, a power has been generated to turn man back to God. கல்வாரியிலிருந்து ஒரு வல்லமையானது மனுஷனானவன் மறுபடியுமாய் தேவன் பக்கமாய் திரும்ப வேண்டும் என்று உருவானது. Shall we all close our eyes for a minute? நாம் யாவரும் ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடுவோம். Right now in the presence of God. இப்பொழுதுதான் தேவனுடைய சமூகம் இங்கே இருக்கிறது. Let us all go to Calvary. நாம் யாவரும் கல்வாரிக்கு போவோம். That's the only place in the world where sin has there is an answer to sin. பாவத்திற்கு ஒரு பதில் இருக்கும் என்றால் முழு உலகத்திலும் இருக்கிற ஒரே ஒரு இடம் கல்வாரி தான். That's the only place in the world where sin has been captured. முழு உலகத்திலும் பாவம் சிறைபிடிக்கப்பட்டதான ஒரே இடம் கல்வாரி. We'll all go there now. நாம் யாவரும் கல்வாரிக்கு போவோம். We are going to see Jesus hanging on the cross. இயேசுவானவர் சிலுவையில் அறைந்திருக்கிறதான அந்த காட்சியை நாம் பார்க்க போகிறோம். What is there in Calvary? What is there so powerful to change man's ways? மனுஷனுடைய வழிகளை மாற்றக்கூடிய அளவுக்கு அந்த கல்வாரியில் என்ன வல்லமை இருக்கிறது? Just like sin has the power to take man away from God. எப்படி பாவத்திற்கு மனுஷனை தேவனை விட்டு பிரிப்பதற்கு வல்லமை இருந்ததோ, in Calvary there is a love that pulls man back to God. கல்வாரியிலும் ஒரு அன்பு இருக்கிறது. அந்த அன்பானது மனுஷனை மறுபடியுமாய் தேவன் பக்கமாய் இழுக்கிறது. Man, do you love me? மனுஷனே நீ என்னை நேசிக்கிறாயா? Man, will you turn to me? மனுஷனே நீ என் பக்கம் திரும்புவாயா? Man, see how much I love you. மனுஷனே நான் எந்த அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன் என்று நீ பார். I died so that you might not die. நீ மரிக்க கூடாது என்பதற்காக நான் உனக்காய் மரித்தேன். Have you seen hell? நீ பாதாளத்தை பார்த்திருக்கிறாயா? Have you seen the fire of hell? அந்த நரக அக்கினியை பார்த்திருக்கிறாயா? Do you know that's the place you are going to? நீ போகிற இடம் அந்த இடம்தான் என்று உனக்கு தெரியுமா? You have not seen it, but I have seen it. நீ அந்த இடத்தை பார்க்கவில்லை, ஆனால் நான் பார்த்திருக்கிறேன். I don't want you to go there, man. மனுஷனே நீ அங்கே போக கூடாது. If you go there, you cannot bear it. மனுஷனே நீ அங்கே போவாய் என்றால் உன்னால் தாங்க முடியாது. But your sin is attracting you to that place. ஆனால் பாவமோ அந்த இடத்திற்கு நீ போகும்படியாய் உன்னை கவர்ந்து
இழுக்கிறது. But to pull you back to myself. மறுபடியுமாய் நான் உன்னை என் பக்கமாய் இழுத்துக் To கொள்ளும்படியாக. show you how much I love you. நான் உன்னை எவ்வளவாய் நேசிக்கிறேன் என்று உன்னிடத்தில் சொல்லும்படியாக. Here I am hanging on the cross for you, my child. என்னுடைய பிள்ளையே, இதோ உனக்காக நான் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறேன். Are you still going to run away? நீ இன்னும் என்னை விட்டு ஓடி போக போகிறாயா? Are you still going to run away? நீ இன்னும் என்னை விட்டு ஓடி போக போகிறாயா? Oh brother, sister who is standing on the road listening to these words. சாலையில் நின்று கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான சகோதரனே, சகோதரியே, Jesus died for you too. இயேசுவானவர் உங்களுக்கும் மரித்திருக்கிறார். Whatever religion you belong to, Jesus loves you too. நீங்கள் எந்த மார்க்கத்தை சேர்ந்தவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை, இயேசு உங்களுக்காகவும் You may மரித்திருக்கிறார். say there is no God, but Jesus loves you too. தேவன் இல்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஆனால் இயேசு உங்களையும் நேசிக்கிறார். He died on the cross for you. அவர் சிலுவையில் உங்களுக்காய் மரித்தார். Today as these words are spoken, இன்று இந்த வார்த்தைகள் பேசப்படும்போது தானே I believe that the power of Calvary is working in the hearts of people. தன்னுடைய இருதயத்தில் இந்த கல்வாரியின் வல்லமையானது கிரியை செய்து கொண்டிருக்கிறது என்று நான் The விசுவாசிக்கிறேன். love of Calvary is breaking the power of sin in Dindukal. கல்வாரியின் அன்பானது இந்த திண்டுக்கல்லில் இருக்கிற பாவத்தின் வல்லமையை முறித்துக் கொண்டிருக்கிறது. Everywhere sin is holding power over human beings. எல்லா இடங்களிலும் பாவமானது மனுஷர்கள் மேல் தன்னுடைய அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. It's holding power over parents. அது பெற்றோர்கள் மேல் அந்த அதிகாரத்தை செலுத்திக் கொண்டிருக்கிறது. Holding power over young people. வாலிப ஜனங்கள் மேல் அதிகாரத்தை செலுத்திக் Holding கொண்டிருக்கிறது. power over rich and poor. ஐஸ்வர்யவான்கள் மேலும் ஏழைகள் மேலும் அந்த அதிகாரமானது செலுத்தப்பட்டுக் Sin கொண்டிருக்கிறது. is ruling over educated and illiterate. பாவமானது படித்தவர்கள் மத்தியிலும் படிக்காதவர்கள் மத்தியிலும் கிரியை செய்கிறது. Sin is holding power over high ranking officials. பாவமானது உயர் பதவியில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் அது கிரியை செய்கிறது. But sin trembles before Jesus of Calvary. ஆனால் பாவமானது கல்வாரியின் இயேசுவுக்கு முன்பாய் நடுங்குகிறது. Today as you meditate on that vision of Calvary, இன்று நீங்கள் அந்த கல்வாரியின் தரிசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் போதுதான், today in this place where a few people are gathered, சில ஜனங்கள் கூடியிருக்கிற இந்த இடத்தில் இன்று sin is trembling. பாவமானது நடுங்கிக் கொண்டிருக்கிறது. What no human being could control, எந்த மனுஷனாலும் அடக்க முடியாததான அந்த காரியம், what no science could change, விஞ்ஞானத்தால் மாற்ற முடியாததான, what no human wisdom could change, எதை மனுஷ ஞானத்தினால் மாற்ற முடியாமல் இருக்கிறதோ, what no human power could change, எதை மனுஷனுடைய வல்லமையினால் மாற்ற முடியாமல் இருக்கிறதோ, today Calvary has brought under control. இன்று கல்வாரியானது தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்திருக்கிறது. This evening, இந்த மாலை if there's வேளையில் anyone in this place under the power of sin, பாவத்தின் வல்லமையின் கீழ் இந்த இடத்தில் யாராவது ஒருவர் இருக்கிறீர்களா? come to Jesus. இயேசுவினிடத்தில் வாருங்கள். Come to Jesus who's hanging on Calvary. கல்வாரியில் தொங்கிக் கொண்டிருக்கிறதான அந்த இயேசுவினிடத்தில் வாருங்கள். There you can settle your sin. அங்கே நீங்கள் உங்கள் பாவத்தை தீர்த்து விடலாம். There he has the power to pull you back to God. மறுபடியுமாய் தேவனிடத்தில் இழுக்கக்கூடியதான வல்லமை அவர் உங்களுக்கு அங்கே Oh, வைத்திருக்கிறார். you don't know how much he loves you. அவர் உங்களை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்று நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். That blood can remove the black stain from your soul. அந்த இரத்தமானது உங்களுடைய ஆத்மாவில் இருக்கிறதான அந்த கருப்பான கரையை அகற்றக்கூடியதா இருக்கிறது. That blood can save you from the clutches of the dragon who's waiting to swallow you. உங்களை விழுங்கும்படியாய் காத்துக் கொண்டிருக்கிறதான அந்த சர்ப்பத்தினுடைய பிடியில் இருந்து அந்த இரத்தமானது உங்களை காக்கக்கூடியதா இருக்கிறது. That blood is able to make you a holy man, a holy woman, and take you to be with Jesus forever. அந்த இரத்தமானது உங்களை பரிசுத்த புருஷனாகவும் பரிசுத்த ஸ்திரீயாகவும் மாற்றி இயேசுவோடு கூட நித்தியமாய் இருக்கும்படியாய் உங்களுக்கு உதவி செய்யும். Right now with our eyes closed, இப்பொழுது தானே நம்முடைய கண்கள் மூடின வண்ணம், there are some here who have already experienced the love of Calvary. இங்கே சிலர் ஏற்கனவே கல்வாரியின் அன்பை அனுபவித்தவர்கள் இருக்கிறார்கள். There are some here who have already been attracted by Jesus of Calvary. ஏற்கனவே கல்வாரியின் இயேசுவினால் ஈர்க்கப்பட்டவர்கள் இங்கே இருக்கிறார்கள். We who have experienced that power of Calvary, அந்த கல்வாரியின் அனுபவத்தை அனுபவித்தவர்கள், we who have experienced that love of Calvary, அந்த கல்வாரியின் அனுபவத்தை அனுபவித்ததான நாம், we all have not come here to listen to a gospel message. நாம் யாவரும் ஏதோ ஒரு சுவிசேஷத்தை செய்தியை கேட்கும்படியாய் வரவில்லை. We have come to do a ministry. நாம் ஒரு ஊழியத்தை செய்யும்படியாய் வந்திருக்கிறோம். Today there are people who need that love like we have experienced. நாம் அனுபவித்ததான அதே அன்பு தேவைப்படுகிறதான ஜனங்கள் இருக்கிறார்கள். Today as the love of Calvary is moving in our midst, கல்வாரியின் அன்பு நம்முடைய மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கும் போதுதானே, as the power of Calvary is operating in our midst, கல்வாரியின் வல்லமையானது நம் மத்தியில் கிரியை செய்து கொண்டிருக்கும் போதுதானே, we have already experienced the power. Let us all join together. நாம் ஏற்கனவே அந்த வல்லமையை அனுபவித்திருக்கிறோம். நாம் யாவரும் ஒன்றாய் சேர்ந்து கொள்வோம். We are going to get together and break the power of sin operating in the hearts of people in Dindukal. இப்பொழுது நாம் யாவரும் ஒன்றாக சேர்ந்து திண்டுக்கல் ஜனங்கள் மத்தியில் கிரியை செய்கிறதான அந்த பாவத்தின் வல்லமையை முறிக்க போகிறோம்.
This power of Calvary is the greatest power in the universe. இந்த கல்வாரியின் வல்லமையானது அண்ட சராசரத்திலும் மகத்தான பெரிய வல்லமை. It's more powerful than every sin in this world. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாவத்தை காட்டிலும் அது மகா வல்லமை உள்ளது. Today that power is operating in this place. இன்று அந்த வல்லமையானது இந்த இடத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. It's operating in the hearts of the believers. அது விசுவாசிகளுடைய இதயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. It's operating in the hearts of the workers. அது தேவ ஊழியர்களுடைய இதயத்தில் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. We are all going to get together now. நாம் யாவரும் இப்பொழுது ஒன்றாய் சேர்ந்து கொள்ள போகிறோம். We are all going to get together now. நாம் யாவரும் இப்பொழுது ஒன்றாய் சேர்ந்து கொள்ள We are போகிறோம். going to crush the power of that sin. அந்த பாவத்தினுடைய வல்லமையை இப்பொழுது நாம் மிதிக்க போகிறோம். I believe there's a power leaving this place. இந்த இடத்திலிருந்து ஒரு வல்லமை அகன்ற போவதை நான் விசுவாசிக்கிறேன். There's a power proceeding from this place. இந்த வல்லமை இந்த இடத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்படுவதை நான் விசுவாசிக்கிறேன். It's going to fight with the powers of darkness in this place. இந்த இடத்தில் இருக்கிற அந்தகாரத்தின் வல்லமைகளோடு கூட போய் அது போராட போகிறது. It's going to fight with the dragon working in this place. இந்த இடத்தில் கிரியை செய்கிறதான அந்த சர்ப்பத்தோடு கூட அது சண்டை போட போகிறது. Dear brother, dear sister, அருமையான சகோதரனே சகோதரியே, listen 1 minute. ஒரு நிமிடம் கவனியுங்கள். Do you know every minute about 100 people are dying in this world? இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிடமும் ஏறக்குறைய 100 ஜனங்கள் மரிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? Latest statistics, every minute 102 people are dying. சமீபத்தில் வந்ததான புள்ளி விவரத்தின்படி ஒவ்வொரு நிமிடமும் 102 ஜனங்கள் மரிக்கிறார்கள். Where are they going? அவர்கள் எங்கே போகிறார்கள்? Babies are dying. குழந்தைகள் மரிக்கிறார்கள். Children are dying. பிள்ளைகள் மரிக்கிறார்கள். Youths are dying. வாலிபர்கள் மரிக்கிறார்கள். Just 2 days, 3 days after marriage, people are dying. கல்யாணமாகி 2 நாள் 3 நாள் ஆனவர்கள் மரிக்கிறார்கள். People are dying with children in their womb. ஜனங்கள் தங்கள் கருவில் குழந்தைகளை வைத்தவர்களாக மரித்து விடுகிறார்கள். Old men are dying. வயதானவர்கள் மரிக்கிறார்கள். The dragon is very busy. அந்த சர்ப்பமானது மிகவும் அலுவலாய் இருக்கிறது. Staining the souls of people. ஜனங்களுடைய ஆத்துமாக்களை கரைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. Taking them to that place of godless eternity. தேவன் இல்லாததான அந்த நித்தியத்திற்குள் அது கொண்டு போய் கொண்டிருக்கிறது. Hell is very busy today. பாதாளமானது இன்று மிகவும் அலுவலாய் இருக்கிறது. As I speak now, some soul is being thrown into hell. இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கும் போதுதானே சில ஆத்துமாக்கள் பாதாளத்துக்குள் எறியப்பட்டு கொண்டிருக்கிறது. Who is there to rescue them? அவர்களை பாதுகாப்பது மீட்பது யார்? Only Jesus of Calvary. கல்வாரியின் இயேசு மட்டும்தான். So let us all go to Jesus of Calvary. எனவே நாம் யாவரும் அந்த கல்வாரியின் இயேசுவினிடத்தில் போவோம். Let us all now claim that love of Calvary. நாம் யாவரும் அந்த கல்வாரியின் அன்பை உரிமை பாராட்டுவோம். Let's all ask for the power of Calvary. நாம் யாவரும் அந்த கல்வாரியின் வல்லமைக்காய் கேட்போம். People as they die should go to heaven. ஜனங்கள் மரிக்கும்போது அவர்கள் பரலோகத்திற்கு போக வேண்டும். In Dindukal the power of sin should be crushed. திண்டுக்கல்லில் பாவத்தின் வல்லமையானது நசுக்கப்பட வேண்டும். In Dindukal the power of sickness should be crushed. திண்டுக்கல்லில் வியாதியின் வல்லமையானது நசுக்கப்பட வேண்டும். In Dindukal the power of witchcraft should be crushed. திண்டுக்கல்லில் மந்திரவாதத்தின் வல்லமையானது நசுக்கப்பட வேண்டும். Dear believer, அருமையான விசுவாசியே, you have that power. உங்களுக்கு அந்த வல்லமை உண்டு. You have that authority. உங்களுக்கு அந்த அதிகாரம் உண்டு. Because you have Jesus of Calvary in you. ஏனென்றால் கல்வாரியின் இயேசு உங்களுக்குள் இருக்கிறாரே. Greater is he that is in you than he that rules in Dindukal. திண்டுக்கல்லில் ஆளுகை செய்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். Greater is he that is in you than he that rules in the world. உலகத்தில் ஆளுகை செய்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். You can crush the power of the adversary. அந்த எதிராளியுடைய வல்லமையை நீங்கள் மிதித்து போடலாம். Use that power now. அந்த வல்லமையை இப்பொழுது பயன்படுத்துங்கள். Give room to that power now. அந்த வல்லமைக்கு இப்பொழுது இடம் கொடுங்கள். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the name of Jesus. இயேசுவின் நாமத்தில். In the holy name of Jesus. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில். In the powerful name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில். In the terrible name of Jesus. இயேசுவின் பயங்கரமான நாமத்தில். We bind the power of sin. நாங்கள் பாவத்தின் வல்லமையை We கட்டுகிறோம். bind the power of sickness. நாங்கள் வியாதியின் வல்லமையை கட்டுகிறோம். Get out of Dindukal in Jesus name. இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசுகளை ஓட்டும்படியாய் நாங்கள் கட்டுகிறோம். Get out of Dindukal in Jesus name. இயேசுவின் நாமத்தில் திண்டுக்கல்லை விட்டு நீங்கள் வெளியே போங்கள். Get out of the hands of people in Jesus name. இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுடைய கரங்களை விட்டு நீங்கள் வெளியே போங்கள். This place belongs to Jesus. இந்த இடமானது இயேசுவுக்கே சொந்தம். India belongs to Jesus. இந்தியா இயேசுவுக்கு சொந்தம். This world belongs to Jesus. இந்த உலகம் இயேசுவுக்கு சொந்தம். Let the love of Calvary overcome. கல்வாரியின் அன்பு ஜெயிப்பதாக. Let the blood of Jesus overcome. இயேசுவின் இரத்தம் ஜெயிப்பதாக. Let the love of Jesus overcome. இயேசுவின் அன்பு ஜெயிப்பதாக.